அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நீங்கள் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவிலிருந்து இந்த சமூக வலைதளங்களிலிருந்து என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். உண்மையிலேயே எத்தனையோ மேடைகளுக்கு நான் போயிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த பிறவியினுடைய பலனாக நான் கருதக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல, இந்த திருத்தலத்தில் நான் வந்து நின்றுருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக, எப்படி நமது தஞ்சைக்கு ஒரு பிரகதீஸ்வரர் கோயில் அடையாளமாக இருக்கிறதோ, நம் மதுரையில் எப்படி ஒரு மீனாட்சி அம்மன் கோயில் அடையாளமாக இருக்கிறதோ, காஞ்சியில் எப்படி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் அடையாளமாக இருக்கிறதோ, கைலாசநாதர் கோயில் எப்படி ஒரு அடையாளமாக இருக்கிறதோ, எப்படி தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை காலம் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறதோ, அப்படியான ஒரு தமிழர்களின் பாரம்பரியத்தை இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், மலேசியாவில், பினாங்கு மாநிலத்தில் பத்தர்வட் நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சிவாலயமாக இந்த சிவாலயத்தை உருவாக்கி, கற்பகாம்பாள் உடனுரை கங்காதரர் ஆலயமாக இந்த பினாங் மாநிலத்தில் பிரம்மாண்டமான ஒரு சிவாலயத்தை உருவாக்கி காலம் கடந்து இங்கு தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை நிலவ வேண்டும் என்ற ஒரு பெரும் காரணத்திற்காக இந்த மகா முயற்சியை கங்கையாறு தலையில் சூடும் இறையனாரின் அடியாராக தத்தோஸ்ரீ தனேந்திரன் ஐயாவினுடைய மிகப்பெரிய முயற்சியினாலும், இந்த பினாங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழர்களினுடைய மிகப்பெரிய பக்தியினாலும், சிவனடியார்களினுடைய மிகப்பெரிய வேண்டுதலாலும் இறைவன் இங்கு வந்து அருள்பாவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் எவ்வளவு பழமையான அல்லது எவ்வளவு வரலாற்று சின்னமிக்க இடம் தெரியுமா? ராஜேந்திர சோழன் கப்பற்படை அமைத்து, கடற்படை அமைத்து வந்து இறங்கியக்கூடிய அந்த கடாரம் என்று சொல்லக்கூடிய இடம், இந்த மலேசியா பினாங் தீவில் முதலாக ராஜேந்திர சோழன் கப்பற்படை அமைத்து 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே ராஜேந்திர சோழன் வந்து இறங்கி நம் தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை, தமிழர்களுடைய வீரத்தை, தமிழர்களுடைய ஆன்மீகத்தை நிலவும் வண்ணமாக இந்த கடாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவாலயம் கட்டியிருந்தார் என்றும், காலப்போக்கில் அது கரைந்து விட்டது. இந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த தமிழினுடைய வீரத்தை, தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை, இந்த ஆன்மீகத்தை, ராஜேந்திர சோழனுடைய அந்த கனவை, கங்கை கொண்டானினுடைய அந்த பரப்புரையை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே வாழும் ராஜேந்திரனாக வீரத்திலும் சரி, பேச்சிலும் சரி, தலைமை பண்பிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, புதுமையாக சிந்திப்பதிலும் சரி, தானத்திலும் சரி, தர்மத்திலும் சரி, இது அவரை சொல்வதற்காக வாழும் ராஜேந்திரனாக இருந்து கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தத்தோஸ்ரீ தனேந்திரன் ஐயா அவர்களினுடைய ஒரு பிரம்மாண்டமான கனவுன்னு தான் சொல்லணும். மற்ற எல்லாமே இந்த கட்டிடங்கள், மற்ற கட்டிடங்கள் எல்லாம் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்படும். இந்த பிரம்மாண்டமான ஆலயம் இருக்குல்ல, கங்காதரர் ஆலயம், கனவால் கட்டப்படுகிறது. தனேந்திரன் ஐயாவினுடைய கனவால், தமிழர்களினுடைய கனவால், ராஜேந்திர சோழனினுடைய கனவால் கட்டப்படுகிறது. 1000 வருடங்களுக்கு அவருடைய உருவச்சிலை அவருடைய முதலாக ராஜேந்திர சோழனினுடைய உருவச்சிலை கடாரத்தில் வைத்து அத்தனை பேருக்கும் தமிழர்களினுடைய பாரம்பரியத்தை, வீரத்தை முதலாக ஒரு உருவச்சிலையின் மூலமாக சொன்னவர் தனேந்திரன் ஐயா. அப்படியாக இறைவன் காலம் கடந்து குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த இடத்தில், மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில் பிறையாறு அப்படின்னு சொல்லலாம், பிரயார் ரிவர் அப்படின்னு இங்கே பக்கத்தில் இருக்கு. பிறையாறு எப்படி சிவபெருமானினுடைய தலையில் ஒரு பிறைச்சந்திரனாக இறைவன் அப்படி இறைமுடி சூடி இருக்கிறாரோ, அப்படியாக கங்கையை தலையில் சூடிய இறைவனாக ஒரு கங்கையாறு பக்கத்திலேயே இந்த பிரம்மாண்டமான ஒரு சிவாலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சமே, நம்ம ஊரில் எப்படியெல்லாம் ஆலயத்தினுடைய வடிவமைப்பு இருக்குமோ அப்படியே எல்லா சன்னதியும் வர வேண்டும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்துக்காக ஆகம விதியின்படி விநாயகர் சிலையை பாருங்களேன், தத்ரூபமாக அந்த ஸ்தபதி வடித்து வச்சிருக்காரு. அப்படியே கையில் இருக்கக்கூடிய அந்த மோதகத்திலிருந்து சுவாமி அருள்பாவிக்கிறதுலேருந்து இந்த அப்படியே இந்த விமானத்தை பார்க்கும்போது, விநாயகரினுடைய இந்த விமானத்தை பார்க்கும்போது அத்தனை கலை சின்னத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்து கொண்டு வருது. கண்டிப்பான முறை நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு மனிதன் இறைவனை அடையிறதுக்கு 4 வகையில் அடைய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் வகுத்தாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்ன்ற 4 நிலையில தான் இறைவனை நாம போய் அடைய முடியுமா. அப்படியாக இந்த 4 நிலைகளை காட்டும் வண்ணமாக 4 பிரம்மாண்டமான ஒரு ராஜ கோபுரத்தை எழுப்பி, ஒவ்வொரு நிலையிலும் இந்த பிரம்மச்சரியத்தில், கிரகஸ்தத்தில், வானப்பிரஸ்தத்தில், சந்நியாசத்தில் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மனிதன் உயர்ந்து நின்றால் அவன் இறைவனினுடைய திருப்பாதங்களை அடைய முடியும் என்கிற இந்த தாத்பரியத்தை சொல்லும் வகையாக 4 பிரம்மாண்டமான ராஜ கோபுரங்கள் அமையப்பட்ட ஆலயமாக இந்த கங்காதரர் ஆலயம் அமைய இருக்கிறது. இந்த சிவாலயத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? காலம் கடந்து ஆன்மீகத்தையும், பக்தியையும்,
பாரம்பரியத்தையும், நமது ஆகமத்தையும், நமது புராணங்களையும், நமது இதிகாசங்களையும் அடுத்த தலைமுறையாக இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்கையோடு இந்த சிவாலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கவிதை போல் கட்டப்படக்கூடிய இந்த ஆலயத்தில் நாமும் ஒரு வார்த்தையாக இணையக்கூடிய ஒரு அற்புத தருணத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வாசகத்தை கேட்டார் போல புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமான்னு சொல்றோம்ல, அப்படி பிறவி பிணியை நீக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, இந்த குடும்பங்களில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக, இந்த வரலாற்றின் சின்னமாக காலம் கடந்து நிற்கக்கூடிய 4 ராஜ கோபுரங்களுடன் எழுந்தருளக்கூடிய கங்காதரரினுடைய ஆலயம், கற்பகாம்பாளினுடைய ஆலயம், கருணையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக காலம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஆலயத்தில், சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் மிக பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு நாம் வந்த ஒரு மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி, இதில் நானும் ஒரு பங்காகி ஊர் கூடி தேர் இழுப்பது போல இந்த கங்காதரர் ஆலயத்தினுடைய இந்த கட்டுமானத்தை அத்தனை பேருமாக சேர்ந்து இணைந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க சின்னத்தை உருவாக்க வேண்டும். எல்லோருமே இதில் ஏதோ ஒரு பங்காக இருந்து விட வேண்டும். எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு ஒரு அணில் கல் எடுத்து கொடுத்ததோ, அப்படி நமது பங்காக ஏதேனும் ஒரு வகையில் உங்களால் பொருள் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். உங்களால் பணம் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். உங்களால் கட்டுமான பணி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். எதுவுமே பண்ண முடியலையா? இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சத்தை உங்கள் நண்பர்களுக்கு பகிரலாம். இதை பற்றிய வாய்ச்சொல் அருளலாம். ஏதேனும் ஒரு வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் நாமும் ஒரு பங்காக இருப்போம். இந்த பிரம்மாண்டமான கற்பகாம்பாள் உடனுரை இந்த கங்காதரர் ஆலயத்தினுடைய மூலமாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்தை போலவே மலேசியாவில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காகவே ஆலயத்தினுடைய தலைமை ஸ்தபதி மரியாதைக்குரிய பிரபு சார் நம்மளோட இருக்காங்க. ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், நம்ம ஊரை சேர்ந்தவங்க. உத்தரகோச மங்கையை பார்த்தவர், உலகத்தினுடைய முதல் சிவாலயத்தை பார்த்தவங்க. ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து பிரம்மாண்டமான பாண்டி திருத்தலங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அப்படியான ஒரு தலமாக இந்த கங்காதரர் ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்காங்க. சொல்லுங்க சார், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களாக நீங்க என்னென்ன உருவாக்கிருப்பாங்க? இது மலேசியாவிலே மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இது. இது வந்து மொத்தம் ஒரு 9 நிலை ராஜகோபுரம், கிழக்க பார்த்த மாதிரி 9 நிலை ராஜகோபுரம் பிரம்மாண்டமா அமைக்கிறோம். ஹைட் மொத்தம் 90 ஃபீட். அப்பா, இந்த பக்கம் வடக்கு பக்கம் வந்து 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கிறோம். சரி. தெற்கு பக்கமும் 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கிறோம். மேற்கு பக்கமும் 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கிறோம். நடுவில் வந்து கல்காரம் வந்து எல்லாம் கருங்கல் வேலையில மகாபலிபுரத்துல மிக சிறப்பா வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள வேலையெல்லாம் இப்போ வெகு சீக்கிரமே அதை கொண்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ண போறோம் எல்லாம். சபாஷ் சபாஷ். உங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? எத்தனையோ ஆலயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. இவ்வளவு பெரிய கோயிலை கையில கொடுப்பாங்கன்னு நானும் ஒரு 200 கோயில் இங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் தத்துஸ்ரீ தான் அடிக்கடி எப்ப கூப்பிட்டாலும் தத்துஸ்ரீ தான் இந்த வேலையெல்லாம், அவங்க வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். எல்லா கோயில் கோபுரங்கள் நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்கோம் 2 பேர் சேர்ந்து. சரி சரி சரி. என்னுடைய நம்பிக்கை வச்சு இந்த கோயிலை கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலை மிக சிறப்பா முடிச்சு கொடுத்துருவோம் நம்பிக்கை. அருமை 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 அருமை. எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி தெரியுமா? இப்படி காலம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாங்களும் இங்கே ஒரு பங்காக இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆலயத்தினுடைய கனவை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தத்தோஸ்ரீ தனேந்திரன் ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வரும் 15-20 கோயிலுக்கு மேல அவங்க கோயில் நான் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், திருப்பணி பண்ணியிருக்கோம். வேற யார்த்தையும் கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட மட்டும்தான். இது தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பெரிய பங்கு சார். ஆன்மீகமாக, வீரமாக, தலைமைத்துவமாக இந்த மலேசியா மக்கள் அத்தனை பேருக்குமே, அத்தனை மொழி இனத்திற்கும் அத்தனை இனத்திற்கும் தமிழர்களினுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்று ஒரு தமிழ் தலைவனாக தத்தோஸ்ரீ ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள். காலம் கடந்து இந்த ஆலயம் நிற்க வேண்டும். உங்களுடைய பெயரும் இந்த ஆலயத்தை சார்ந்து காலம் கடந்து நிற்கணுங்க ஐயா. உங்களுடைய பெயரும் தலைமை ஸ்தபதியினுடைய பெயரும் எப்படி தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு குஞ்சர மல்லர் இருந்தாரோ, ராஜராஜ பெருந்தச்சராக ஸ்தபதி பிரபு அவர்களும் ராஜராஜ சோழனாக நமது தத்தோஸ்ரீ ஐயா அவர்களும் இருந்து இந்த ஆலயத்தை காலம் கடந்து நிற்க வேண்டும். நீங்களும் வந்து கங்காதரரை தரிசிக்க வேண்டும்.